இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 19வது வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று ஆலோசனை சங்கத்தாரிடம் சொன்னார்கள். பேதுருவும் யோவானும் பிறவிலேயே முடவனாய் பிறந்த ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாக்கினதை தொடர்ந்து எருசலேமிலே அவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி விசாரணை செய்தபோது, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ணி ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே இந்த மனிதனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரே இரட்சகர் என்று அறிவித்த போது, அந்த செய்தியை கேட்டு 5000க்கும் அதிகமானோர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆலோசனை சங்கத்தார் பேதுருவையும் யோவானையும் பயமுறுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து இனி அறிவிக்க கூடாது என்று திட்டமாக சொன்னபோது, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ? நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று தைரியமாக சொன்னார்கள். சர்வாங்க தகனங்களும் பலிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் மேன்மையானது. மாறாக செயல்பட்டு ரெண்டகம் பண்ணுதல் பில்லசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசிர்வாதமும், எதிர்த்து செயல்படும் போது சாபமும் வந்து சேருகிறது. கீழ்ப்படிதலே மேற்படி. தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். தேவ சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கும்போது தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு சத்துருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பார். அவருடைய வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் ஜீவ வார்த்தைகளான சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரமபிதாவே, சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டகம் பண்ணாதபடி முரட்டாட்டம் செய்யாதபடி கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அறிவிக்கவும் உம்முடைய வாசற்படியிலே நித்தம் காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.